மகாபிரிவாச்சரணம். இறைவன் தன் பக்தனுக்காக எங்கு வர வேண்டுமோ அங்கெல்லாம் வருவானாம். பக்தன் தன்னை தேடி வர வேண்டும் என்று அவன் காத்திருக்கப் போவதே கிடையாதாம். அப்படித்தான் இந்த முருகப்பெருமானும் தன்னுடைய பக்தர்களுக்காக கூப்பிட்ட நேரத்தில், கூப்பிட்ட இடத்தில், அவர்கள் நினைத்த இடத்தில், அவர்கள் வசித்த இடத்தில் எல்லாம் காட்சி தந்திருக்கிறான், கோயில் கொண்டிருக்கிறான். அதற்கு ஒரு உதாரணம் பார்த்தோம் அப்படின்னா, வாழைமர சுப்பிரமணிய சுவாமி அப்படின்னு சொல்கிறது. இது என்ன அதிசயமாக இருக்குது. சுப்பிரமணிய சுவாமி கோயில் கொண்டிருக்காரு. நம்ம மயிலோட பார்த்துருக்கோம், வேலோட பார்த்துருக்கோம். இது என்ன வாழை மரத்தில் அப்படிங்கிறப்ப அந்த பக்தனின் அந்த பக்தியை நமக்கு எடுத்து காட்டுவது தான் இந்த வாழை மர சுப்பிரமணிய சுவாமி. வாழை மரத்தில் இருக்கார் அப்படின்னா எதற்காக அந்த வாழை மரத்திற்குள் வந்தார் அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லையா? இப்போ நமக்கு இதுக்கு என்ன ஊரில் இருக்காங்க அப்படின்னா, விருதுநகர் மாவட்டம், அங்கே வெம்பக்கோட்டை, அதுக்கு பக்கத்தில் துலுக்கன்குறிச்சி அப்படின்னு ஒரு ஊர். அங்கே ஒரு பக்தர் வேலாயுதம், பெயருக்கு ஏற்றார்பால் முருக பக்தி உடையவர், சதா சர்வகாலம் எப்பொழுதும் முருகனையே நினைத்து கொண்டிருப்பவர். தன்னுடைய வேலைகளை தொடங்குவதற்கு முன்னால் தினமும் அந்த முருகப்பெருமானை நினைத்து அங்கு தரிசனம் செய்துவிட்டுத்தான் வருவாராம். அப்படி இந்த முருகப்பெருமானை தரிசனம் செய்ய வேண்டும் என்றால் அவர் வைப்பாறு அப்படின்னு ஒரு ஆறு இருக்கும். அந்த ஆறை கடந்து தான் அங்கே தரிசனம் செய்ய வேண்டும். அதற்கப்புறத்தான் தன்னுடைய விவசாய பணிகளை பார்ப்பாராம். அவர் வாழை மரங்களை வச்சு பராமரித்து வந்துட்டுருக்கார். ஒரு நாள் அது போல் தன்னுடைய காலையில் அந்த தரிசனம் செய்வதற்காக போகும் பொழுது வைப்பாற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அவரால் அந்த ஆற்றை கடந்து அந்த முருகப்பெருமானை தரிசனம் செய்ய முடியவில்லை. மனமெல்லாம் அந்த முருகனின் நினைவாகவே இருக்கு. அவரால் வேலையே செய்ய முடியல. அதே ஞாபகத்தில் அப்படியே கண்ணை சந்து தூங்கிறார். அப்போ கனவுல முருகப்பெருமான் சொல்கிறாராம், வேலாயுதம், நீ கவலைப்படாத, நீ எங்கன்னு தேடி வர வேண்டும்னு கிடையாது, நான் உன்னை தேடி உன் வீட்டுக்கே வந்திருக்கேன். நீ வாழை மரத்தில் பராமரிக்கிற இல்லையா, எந்த ஒரு வாழை மரம் குலை தள்ளி இருக்கோ அந்த மரத்தில் நான் குடியிருக்கேன், அதை நீ தரிசனம் பண்ணிக்கோ, நான் அங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே அவருக்கு அப்படியே ஒரு சந்தோஷம். இருந்தாலும் கனவுல வந்ததோ அப்படின்னு சொல்லிட்டு நிஜமாக இருக்குமா இல்லையான்னு பார்க்குறதுக்கு போகிறாரு. அங்கே ஒரே ஒரு வாழை மரம் மட்டும் குலை தள்ளி இருக்குது. ஏன்னா முதல் நாள் பார்க்குறப்ப இல்லை, இப்போ இன்றைக்கி இருக்குது அப்படின்னு அவருக்கு ஒரே சந்தோஷம். அப்படியே முருகப்பெருமானா நினச்சி வழிபடுறாரு. ஊருக்கெல்லாம் தெரிஞ்சு அதை வாழைமர சுப்பிரமணிய சுவாமினை கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. சரி, பக்தனுக்கு ஒரு சோதனை கொடுத்து அதுக்கப்புறமா ஒரு காட்சி கொடுக்கணுமே, அது இருக்கு இல்லையா? அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, பக்கத்து ஊரில் ஒரு ஜமீன்தார் பையனுக்கு கல்யாணம். அப்போ கல்யாணத்துக்கு குலை தள்ளிய வாழை மரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாழை மரத்தை தேடி போகிறாங்க. எங்கேயுமே கிடைக்கல. எப்படி கிடைக்கும்? இங்கே வரணும்னு இருக்கு இல்லையா? அப்போ இங்கே பார்க்குறாங்க, இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் இவர் சொல்கிறாரு, இல்லை, இந்த வாழை மரத்தில் முருகன் குடி கொண்டு இருக்கிறான், இதை எடுத்து செல்லக்கூடாதுன்னு. அப்போ ஜமீன்தாரோட பையனுக்கு தானே திருமணம். அந்த பையன் சொல்கிறானா, நானே பையனை வெட்டிட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இவர் எவ்வளவு சொல்லியும் தடுத்தும் கேட்காமல் அதை விட்ட உடனே அதிலிருந்து ரத்தம் பீரிட்டு கொண்டு வருகிறது. ஒரு நாகமும் இவனை தீண்டு விடுகிறது. அந்த இடத்திலேயே மாண்டு விடுகிறான். இப்போ ஜமீன்தார் பார்த்துட்டு, மணமகனை பார்க்க வேண்டியவனை நான் இன்னும் இப்படி பிணமகனாக பார்க்க வேண்டிய நேரம் விட்டதே, என்ன ஒரு கோலம் அப்படின்னு சொல்லிட்டு அழுது புரண்டு அப்படி புலம்புகிறார். அப்போ வேலாயுதத்தை கேட்குறார், நீங்கள் தான் அந்த முருகப்பெருமான்ட்டு சொல்லி என்னோட பையனை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னோன்னே அவர் மனசார முருகனை வேண்டிட்டு ஒரு சின்ன கம்பு எடுத்து அவர் உடம்பால் முருகா முருகான்னு 3 தடவை அப்படி தடவுறார். தடவுனே அப்படியே கண் விழித்து பார்க்கிறான். யாராலும் நம்ப முடியல, இப்படி ஒரு தெய்வீகமான முருகனா, இங்கே இவ்வளவு அற்புத சக்தி உள்ளவா அப்படின்னு கேட்டுட்டு, உங்களுக்கு என்ன வேணும் கேட்டோன்னே, வேறு ஒன்றும் எனக்கு செய்ய வேணாம், இதோ இந்த முருகனுக்கு ஒரு நீங்கள் கூறி அமைத்து கொடுத்தால் போதும் அப்படின்னு சொன்னார். அந்த கோயில் தான் வாழைமர சுப்பிரமணிய சுவாமி. இப்போ புரியுதா? நம்ம கோயிலுக்கு போனோம்னா, ஐயோ நான் சாமியை பார்க்க முடியலன்னு நம்ம சொல்கிறோமே, அவன் நம்ம தரிசனம், நாம் அவன் தரிசனம் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம். அவன் நம்மனை பார்த்து விட்டான், அவனுடைய கண்களுக்கு நாம் தெரிந்து விட்டோம், தன்னுடைய பக்தன் வந்துவிட்டான் என்று அவன் சந்தோஷப்படுகிறான். அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நான் போய் தரிசனம் பண்ணிட்டேன், 2 தடவை பண்ணேன், 3 தடவை பண்ணேன், இன்றைக்கி ஒரு தடவை பண்ணேன், காலையில் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி மாய்ந்து விடுகிறோம். அது கிடையாது உண்மையான பக்தி. அவன் நம்மை பார்த்து விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படணும். அப்படி ஒரு பக்தி இருந்தால்தான் அங்கே பக்திங்கிறதுக்கு அர்த்தமே அங்கே கிடைக்கும், பக்தன் அப்படிங்கிறதுக்கு. ஆக இது போன்ற ஒரு பக்தியைத்தான் நாம் கை கொள்ள வேண்டும். வெறும் விரதம் மட்டும்
இருந்தால் பத்தாது. நான் இன்னைக்கு சாப்பிடலை, இது செய்யலை, அதை செய்யலைன்னு சொல்லிட்டு. ஆனால் மனமெல்லாம் அழுக்காக வைத்துக்கொண்டு எத்தனை விரதங்கள் இருந்தாலும் என்ன புண்ணியம்? ஒன்றும் புண்ணியம் கிடையாது. ஆக விரதம் இருக்கிறோமோ இல்லையோ, மனம் முழுதும் அவனை நினைத்து கொண்டு அவன் நாமத்தை ஜெபித்து கொண்டு அவன் சொன்ன வழியில் நாம் நடந்தாலே அது விரதத்தை விட இன்னும் பல மடங்கு புண்ணியம் தரக்கூடியது. மகா பெரியவா சரணம்.